ஹாய், குட் மார்னிங். ஹாவ் ஏ நைஸ் டே. தைத்திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஸோ ஹாப்பி மார்னிங். டுடே வந்து குட்டீஸெல்லாம் எழுப்பி பொங்க வைக்கிறனால கொஞ்சம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எல்லாருமே எந்திரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேரையும் உசுப்பி கிளப்பி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு எல்லாம் 7:30 to 8:30 ஒரு நல்ல நேரம் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த நேரத்தில் தான் நாங்கள் பொங்கல் வச்சோம். ஸோ தம்பி பாப்பாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வரதுக்கு டிலே ஆகும்னால நாங்கள் வேகமாகவே நாங்கள் 3 பேர் மட்டுமே பொங்க வச்சுட்டோம். ஸோ தம்பி வந்து எனக்கு வீடியோ அன்றைக்கி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் எடுத்து ப்ராசஸாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ பால் நல்லபடியாக பொங்கிருச்சு. உங்கள் எல்லோரும் வீட்லேயும் நல்லபடியாக பால் பொங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நன்னாளில் எல்லாருமே இந்த செல்வ செழிப்போடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ பொங்கல் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். தமிழ் காய்கறிகளான பூசணிக்காய், கத்தரிக்காய், அவரைக்காய் வச்சு எங்கள் அம்மா ஒரு குழம்பு பண்ணுவாங்க எப்போவுமே. ஸோ நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போயிருந்தாலும் நம்ம இன்றைக்கே பண்ணிடலான்னு பண்ணியிருந்தோம். சக்கரவள்ளி கிழங்கு, கத்தரிக்காய் அண்ட் பூசணிக்காய். ஸோ இது மட்டும் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட். இது வந்து மறுநாள்லாம் சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ புளி மட்டும் கொஞ்சம் வந்து பழைய புளியாக இருந்துச்சு. எப்படி இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துகிட்டே வச்சோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் இனி ட்ரை பண்ணணும். பொங்கல் அன்றைக்கி மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு வழியாக பொங்கல் பொங்கி நான், தம்பி எல்லோரும் சாமி கும்பிட்டு ஸோ பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் சாப்பிட்டோம். ஸோ ஹாப்பி பொங்கல் ஆல்.